மக்களே, வழக்கம் போல இன்னைக்கும் கச்சேரியில ஏகப்பட்ட விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம். சிரிக்கலாம், சிந்திக்கலாம், ஏகப்பட்ட விஷயம் பண்ணலாம். கச்சேரிய தொடங்கலாமா? ஒரு ஆட்டுக்குட்டு சுத்திக்கிட்டு இருக்கு. ரெண்டு முகல் வச்சிருக்கீங்க, பால் வேற வச்சிருக்கீங்க. அதை பார்த்தா அவர் ஞாபகம் வரணும். என்னாச்சு என்னாச்சு ஏற்பட்ட மர்மம் என்னையா ஐயா, இடையில ஏற்பட்ட மாற்றம் என்னையா? வராதான் கை தூக்காதீங்க. ஐயா இடஒதுக்கீடு கொடுங்கய்யா, ஐயா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கய்யா, ஐயா தயவு செஞ்சு இந்த மதுபான கடையை மூடுங்கய்யா. இப்படி எல்லாம் எங்களால கேட்க முடியாது, கேட்கவே முடியாது அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. உண்மையிலே தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு, பட்டியல் மக்களுக்கு உண்மையிலே அவங்களுக்கு நீதி வழங்கி, சமூக நீதி வழங்கி கொண்டிருக்கின்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. எந்த கட்சியும் நான் அடிச்சு சொல்றேன். நமக்கு பேர் என்ன? அவங்களுக்கு சண்டை, நமக்கு சண்டை. சண்டையை மூட்டி விடுறது யாரு? திமுக, திமுக, அதுல ரெண்டு பேரும் பிஹெச்டி படிச்சிருக்காங்க. அதுல அதிக பிஹெச்டி திமுக. பாத்துக்கலாம், நான் தயாரா இருக்கிறேன். தோல்வி சுமந்ததெல்லாம் போதும். அதனாலதான் வெறுப்புல இருக்கிறேன். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நான் தான் கொடுத்தேன் ஒரு பெரிய தியாகி. அதை நம்ம கூட்டணி போலன்னா நம்ம துரோகி. இவங்க கூட வந்தா நம்ம தியாகி. ஒவ்வொரு முறையும் கூட வந்து காவடி பிடிச்சிட்டு இவர் தோல்ல சுமந்துக்கிட்டு இவரை முதலமைச்சர் ஆக்கி இவர்கிட்ட போய் ஐயா எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கய்யா, ஐயா ஜாதிவாரி கணக்கு நடத்துங்கய்யா, ஐயா இந்த சாராய கடையை மூடுங்க ஐயா. ரெண்டு பேரும் ஆண்டது போது. இவங்களுக்கு நிர்வாகம்னா என்னன்னு தெரியாது. ரெண்டு கட்சியும் இன்னைக்கு செய்யறது வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கு. 2026 திமுக அண்ணா திமுக இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமையும். அமைப்போம். நீங்க யாரையும் 20 கிலோ கொடுக்குவாங்க, நாங்களே கையெழுத்து போடுவோம். நம்ம கையெழுத்து போட்டலாமா? முடிவு பண்ண முடிஞ்சு போச்சுடா. ஐயா ஐயா அப்படின்னு அண்ணன் கேட்கறத பார்த்து திடீர்னு இங்க ஒருத்தர் இந்தா நாங்க போட்டுதான் நீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அன்புமணி ராமதாஸ் அவர் பேசுறாரு. நாங்கள் அண்ணா திமுக கூட்டணி இருந்தாலும் சரி, திமுக கூட்டணி இருந்தாலும் சரி, ஐயோ பிச்சை போடுங்க, ஐயோ பிச்சை போடுங்க, ஐயோ பிச்சை போடுங்க போடாரு. ஐயோ பிச்சை போடுங்க, ஐயோ பிச்சை போடுங்க, ஐயோ பிச்சை போடுங்க போடாரு. அப்படித்தானே போட்டு நாடாளுமன்ற ஆகிருக்கிறீங்க. பாரதிய ஜனதாவோட போய் கூட்டணி வச்சிருக்கிறீங்க. அங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம்னு சொல்லிட்டேங்க. அப்போ உங்க கொள்கை என்னாச்சு? ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போது கூட்டணி மாற்றி கூட்டணி வச்சு வெற்றி பெறுவாங்க. இப்படித்தான் நிலைமை. நம்மை பற்றி விமர்சனம் செய்யறாங்க. திரு மோடி அவர்கள் சொல்றாரு வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு. இப்போ கூட்டணியில் இருக்கிற கட்சி என்ன கட்சி? அது வாரிசு அரசியல் தானே. உங்க கட்சி உங்க கூட்டணியில் வாரிசு அரசியல் இடம்பெற்றதுல அவர்களெல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தக்கவாறு நம்முடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வார்கள். என்ன அது கூட்டமா ரோட்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க? ஓ போராட்டமா? ஆனா சத்தம் அப்படி கேட்கலையே. வேற ஏதோ நிரந்தர முதலமைச்சர் வாழ்க்கை, வேற என்னென்னமோ சொல்றாங்களே பாருங்க. நிரந்தர முதல்வர் தமிழ்நாட்டின் வெளிவந்து
பைக்கில் ஓட காலையிலும் போகக்கூடாதுங்கிறேன். 1000 பேர் நிக்க வச்சுக்கிறேன். பைக்கில் ஓட வாங்கினா கண்ணில் பார்த்தா போதுங்க. பைக்கில் ஓட வாங்கினா கண்ணில் பார்த்தா போதுங்க. வண்டி விடுறீங்களா இல்லையா? அந்த பேச்சு காங்கிரஸ் டே கருப்பு, ஓடியா 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 அப்படின்னு ஓனர் கூப்பிட்டதும் தூரத்துல இருந்து மே மே அப்படின்னு துள்ளி குதிச்சு வருமா ஆடு. ஆனா பாருங்க, அவ்வளவு பாசமா வந்த ஆட்டை கடைசியில வளர்த்தவரே பிரியாணிக்காக வெட்டிவிட்டார். அதுதான் வரலாறு, அவ்வளவுதான் எல்லாமே அப்படின்னு அக்கா சொல்லியிருக்கிறாங்க. திருவிழா முடிஞ்சதும் ஆடு பலி கொடுக்கிறது வழக்கம். அந்த ஆட்டை வளர்த்தவனே பலி கொடுப்பான்றதுதான் வரலாறு. ஆட்டுக்குட்டி எங்க வேணும்னாலும் சிங்கம் வேஷம் போடலாம். வர்றவங்க போறவங்கள 1000 அண்ணா அனுசரி கூப்பிடலாம். ஆனா இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே ஆட்டுக்குட்டி பட்டன் பிரியாணி ஆக போறது மட்டும் கன்ஃபார்ம். பட்டன் பிரியாணி ஆக போறது மட்டும் கன்ஃபார்ம். அண்ணாமலை சொல்றாரு, திமுக அதிமுக சேர்ந்து எங்களை எதிர்க்கிறாங்கன்னு. திமுக அதிமுக மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மேல பாசம் இருக்கிறவங்க, நாட்டு மேல அக்கறை இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் ஒண்ணு சேர்ந்து பிஜேபிய எதிர்ப்பாங்க. ஒரு கிரிமினலே ஆபத்தானவன். அந்த கிரிமினல் போலீஸ் ஆனா இன்னும் ஆபத்து. அந்த கிரிமினல் போலீஸ் அரசியல்வாதி ஆனா நாட்டுக்கே ஆபத்து. அண்ணாமலை பெருமையா பேசுறாரு. என்னன்னு, எடப்பாடியாருக்கு தில்லு இருந்தா ரோட் ஷோ நடத்த சொல்லுங்க, வித்த காட்ட சொல்லுங்கன்னு. தம்பிக்கு ஒரு விஷயம் புரியல. கைத்தட்டல் வாங்குறதுக்கு குரங்குதான் குட்டி காரணம் போடணும். சிங்கம் சும்மா சிலிக்கிறது என்னால போடணும். அதாகப்பட்டது என்னன்னா, மற்ற எல்லா தொகுதியை விட இந்த தொகுதிக்கு கூடுதல் சிறப்பு இருக்கு. இங்க பாருங்க, மற்ற தொகுதியில எல்லாம் ஓட்டு போட்டு என்ன பண்ணுவாங்க, எம்பியை தேர்வு பண்ணுவாங்க. ஆனா நீங்க பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா அமைச்சரை தேர்வு பண்ண போறீங்க. நீங்க போடுற ஓட்டு ஸ்ட்ரெயிட்டா அமைச்சராக்க போது இவர. ஆமா, அவ்வளவுதான். எலெக்ஷன்ல ஜெயிச்சு கூட மக்களை பார்க்க வராது. இந்த காலத்துல போன எலெக்ஷன்ல சின்ன 100 ஏழ வெற்றி வாய்ப்பு தவற விட்டாலும் மக்களுக்கு இவ்வளவு நல்ல காரியத்தை பண்ணிருக்காரு. இந்த தலைமை நாம் யாரும் அந்த தவறு மறுபடியும் பண்ணாம தாமரைக்கு ஓட்டளித்து இந்த தொகுதியிலிருந்து ஒரு எம்பி நீங்க அனுப்பல, மத்திய மந்திரிய இந்த தொகுதியிலிருந்து ஒரு எம்பி நீங்க அனுப்பல, மத்திய மந்திரிய நம் பாரத பிரதமர் மோடிக்கு தரத்துக்கு வலுப்பெறதுக்கு நம்ம அனுப்ப போறோம். அதனால உங்க ஓட்டு எல்லாருக்கும் தாமரைக்கு தான் தரணும். நிறைய தாய்மார்கள்லாம் வந்திருக்கீங்க, அவங்களுக்கு தெரியும். உலையில அடுப்பை வச்சுட்டு அரிசி உலையில போட்டாதான் அது சாதம். அப்படி இல்லாம உலைக்கு பக்கத்துல போட்டா வீணா போயிடும். அதே மாதிரிதான் நீங்க போடுற ஒவ்வொரு ஓட்டும் தாமரைக்கு விழுந்து வெள்ளூர் தொகுதி சார்பாக ஏசி சண்முகம் சார் அவர்கள் பார்லிமெண்ட்டுக்கு போய் மத்திய மந்திரியாக இன்னும் பல நல்ல விஷயங்களை நம்ம தொகுதிக்கு பண்ணணும். பூஜ்ஜியத்துக்கு கீழே என்ன இருக்குன்னு பயங்கரமா தேடிட்டு இருந்தீங்களே, இடையில நடந்த மர்மம் என்னையா, இடையில நடந்த மாற்றம் என்னையா, இதுதான் மாற்றம் முன்னேற்றம் ஐயா. நீங்க எல்லாம் கோவமா என்ன முறைக்காதீங்க ஐயா, நான் சொல்லலைங்க ஐயா. டாக்டர் ஐயா, இந்த மோடின்னு ஒருத்தர் 10 ஆண்டு காலம் இந்திய நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிறாரு, அவருக்கு என்னங்க ஐயா மார்க் போடுவீங்கன்றான். அவர் சொல்றாரு 0க்கு கீழே. சொல்லுது பாப்பா, 0க்கு கீழே ஏதாச்சும் இருக்கான்னு நான் தேடி பாக்குறேன் அப்படின்னாரு. நான் தேடி பாக்குறேன் அப்படின்னாரு. போன மாசம் 0க்கு கீழே தேடி பாக்குறேன்னாரு. அப்ப இந்த மாசம் அடுத்த வாரம் மோடி இந்தியாவிலே சிறந்த பிரதமர்
இந்தியாவை மாற்ற வந்தவர், இந்தியாவை வல்லரசாக்க வந்தவர் மோடி மாதிரி ஒரு பிரதமர் இந்த உலகத்திலே கிடைக்க மாட்டாருன்னு சொல்றாங்க. ஐயா, இடையில ஏற்பட்ட மர்மம் என்னையா? ஐயா, இடையில ஏற்பட்ட மாற்றம் என்னையா? இதுதான் மாற்றம் முன்னேற்றமா எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களே? இதுதான் மாற்றம் முன்னேற்றமா எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களே? தமிழ்நாட்டில் 40 தொகுதிகளை வெற்றி பெற்று ஒன்றிய நமது ஆட்சி அமைகின்ற போது தமிழ்நாட்டிற்கு 64 சுங்கச்சாவடிகளும் அடித்து நொறுக்கி அகற்றப்படும். இப்படி ஆசையா கூப்பிட்டு எற போடுறதெல்லாம் எல்லாம் கடைசியில் வெட்டுறதுக்கு தான். அப்படித்தான் இந்த இலவசம், அப்புறம் இந்த விலை குறைப்பு, இதெல்லாம் தேர்தலுக்காக, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. தேர்தல் வரும்போது அந்த விலை குறைகிறது ஏன்? அதான் தேர்தல் அரசியல். ஓட்டு பறிக்கிற அரசியல், வாக்கு பொறுக்கிற அரசியல். இதை அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். தேர்தல் வரும்போது மட்டும் இவங்க நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்காங்க அப்படின்னு. ஆடு அறுக்க போறவனே நம்புவது போல அறுப்பதற்கு முன்பு ரொம்ப அக்கறையோட ஆட்டுக்கு இறை கொடுப்பார்கள். அது போலதான் இது. எது செத்தாலும் கவலை இல்லை. இனம் செத்தால், கொக்கு செத்தால், குருவி செத்தால், யானை செத்தால், புலி செத்தால், நீரை உறிஞ்சி வித்தால், மலையை நொறுக்கி மணலாக்கினால், ஆற்று மணலை அள்ளி வித்த, எதை பற்றியும் கவலை கிடையாது. சாதி செத்துறக்கூடாது. ஏன் சாதியை விட்டுறக்கூடாது? இது ஒரு நாடு. ஒரு கொடிய நோய். நீங்க பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவை தேர்வு செய்யவில்லை, புரோக்கர் ஆஃப் இந்தியாவை தேர்வு செய்ய போகிறீர்கள். என்ன செய்வார்கள் இவர்கள்? சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டு வர்த்தக பொருளாதாரம், தனியார்மயம், தாராளமயம், உலகமயம், இந்த பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்ட நாட்டின் தலைவன் மக்களுக்கு தலைவராக இருந்து சேவை செய்ய முடியாது. கிளீன் இந்தியா அறிவிச்சார் மோடி. கிளீன் இந்தியா அறிவிச்சாரா? 100 நாள் வேலை திட்டம். சரி, அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் நட்டு வச்ச மரங்கள் எத்தனை? தூர்வாரின ஏரி குளங்கள் எத்தனை? சும்மா இரு காசு தரம்னு ஒரு நாடு சொல்லுது. இந்த நாடு வாழும் வளரும்னு நம்பிக்கிட்டு இருக்க. ஏங்க, உங்க முகத்தை பார்த்தா அப்படியே குக்கர் மாதிரியே இருக்குங்க. ஆமா, நெசமா தான் சொல்றேன். நீங்க அப்படித்தானே இருக்கிறீங்க. ஏமா, உங்க வீட்டுல எல்லாம் குக்கர் இருக்குல்ல, குக்கரை பார்த்தா உங்களுக்கு அவர் ஞாபகம் தான் வரணும். சரியா? 19ஆம் தேதி. இந்த முறை எந்த சின்னத்துல நிக்கிறாருன்னு தெரியுமா? நீங்க வாய் தவறி சொல்லிட்டீங்க. தெரியும், குக்கர்ல நிக்கிறார். அதனாலதான் நான் வந்து எல்லாத்தையும் குக்கரை பத்தியே சொல்லிட்டு இருக்கேன். உங்க வீட்டுல சமைக்கிறதுக்கு குக்கர் தானே வச்சிருக்கீங்க. 2 குக்கர் வச்சிருக்கீங்க, பால் குக்கர் வேற வச்சிருக்கீங்க. அத பார்த்தா அவர் ஞாபகம் வரணும். நான் ஒரு இடத்துல சொல்லிட்டேன், அவர் முகம் பாத்தீங்களா குக்கர் மாதிரியே இருக்கு, பார்த்த உடனே குக்கர் ஷேப்ல இருக்கு பாத்தீங்களா? இத உடனே எல்லாத்துலயும் போட்டாங்க. அவர் கேக்குறாரு, என் முகத்தை நீ குக்கர் முகம்னு போய் சொன்னியா நீ அப்படின்னு. ஆமா அப்படித்தானே இருக்கு அப்படின்னு. அப்புறம் என்னம்மா, யாருக்கெல்லாம் மகளிர் உரிமை தொகை வரல? எங்க கை தூக்குங்க பாப்போம். இன்னும் இத்தனை பேர் தூக்குறீங்க. சரி, இப்போ இப்படி கேட்குறேன், யாருக்கெல்லாம் மகளிர் உரிமை தொகை வருது கையை தூக்குங்க. எனக்கு தெரியும் நீங்க ஏன் கை தூக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீங்க தூக்குனீங்கன்னா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால தான் நீங்க தூக்க மாட்டீங்க. ஆமா தானே? இன்னைக்கு மாசம் 15ஆம் தேதி ஆனா டான்னு மாசம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக 1,18 லட்சம் மகளிருக்கு இந்த திட்டம் வந்து சேர்ந்திருக்கு. இவ்வளவு மகளிர் வந்திருக்கீங்க. யார் யாருக்கு வந்திருக்குன்னு கை தூக்குங்கிறீங்களா? வராதவங்க கை தூக்காதீங்க. நிறைய பேருக்கு வந்திருக்கு, ஆனா பயந்துகிட்டே தூக்க மாட்டீங்க. ஏன்னா பக்கத்துல இருக்கவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு. நான் சொல்றேம்மா, இது ஒரு மிகப்பெரிய திட்டம்மா. கிட்டத்தட்ட 1,60,00,000 பேர் வெரிஃபிகேஷன் பண்றதுக்கே பல மாதங்கள் ஆகும். நான் வாக்குறுதி கொடுக்குறேன், நானும் நிதியமைச்சர் தான் இதுக்கு பொறுப்பு. இப்போ நம்முடைய அண்ணன் ஆர்ஆர் எதிர்த்து ஒருத்தர் போட்டிடுறாருல, அவரு இது வரைக்கும் எந்த தேர்தல் ஜெயிச்சதும் கிடையாது, ஜெயிக்க போறதும் கிடையாது. அவரு லோக்சபா எம்பிஐ போயிட்டாரு. அதாவது அவர் பாராளுமன்றத்துக்கே வராதவர். என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா அவரை பாராளுமன்றத்தில்? ஆனா என்னைக்காவது வருவாருமா? வந்தாரா? இந்த பக்கம் ஓட்டு கேட்டு வந்தாரா?
பாஜக காரன் யாராவது வந்தாங்கன்னா கேளுங்கம்மா, உங்க 29 பைசா எப்படி இருக்காருன்னு கேளுங்க. அப்பதாம்மா அவங்களுக்கு உரைக்கும். 10 வருஷமா ஆட்சியில் இருந்துக்கிறீங்க, ஏகப்பட்ட விஷயம் பண்ணிருக்கிறீங்க. ஏங்க இந்த ஜிஎஸ்டியை பத்தி இந்த மக்கள் கிட்ட எல்லாம் கொஞ்சம் எடுத்து சொல்லி ஓட்டு கேளுங்களேன் பாப்போம். கேட்க முடியுமா அப்படின்னு அண்ணன் கேட்டிருக்காரு. ஜிஎஸ்டி பிரமாதமான ஐடியா. கமலஹாசன் தான் தப்பா சொல்றாருன்னு சொன்னீங்கன்னா இப்ப ஓட்டு கேட்க வந்தீங்க. ஜிஎஸ்டியை சொல்லி நீங்க ஓட்டு கேட்கல, கேட்டிருக்க வேண்டியதுதானே? நாங்க பிரமாதமான ஐடியா கொண்டு ஜிஎஸ்டியால் நாடு எப்படி செழித்து இருக்க பாருங்கள், எங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லட்டு பார்ப்போம். ஒன்றிய அரசு என்று பேரளவில் சொன்னாலும் மக்களுடன் ஒன்றான அரசு, அதிலிருந்து நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை கொடிகளும் ஒரே முனைப்புடன் பறந்து கொண்டிருக்கின்றன. அவங்க சும்மாங்க பிம்பிலி காப்பில் தாப்பி, அவங்கள பார்த்துலாம் நம்பிடாதீங்க. இது இன்னும் இத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிலாம் நீங்க ஆச்சரியப்பட்டு போக கூடாது. எங்க பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொல்ல முடியுமா உங்களால? முடியாது. ஏன்னா அவங்க கிட்ட இல்ல. எங்க கிட்ட தான் பிரதமர் வேட்பாளர் இருக்காரு அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது நாடாளுமன்ற தேர்தல், பாரத பிரதமர் யார் என்பதை சுட்டிக்காட்டுகின்ற ஒரு தேர்தல். ஆனா எதிரணியில இந்திய அணியில் சொல்றாங்களா, அந்த யார் தலைவர், யார் அந்த கூட்டணியின் தலைவர், யார் பாரத பிரதமர் வேட்பாளர் தெரியல. நீங்க பள்ளிக்கூடத்துல கிரிக்கெட் ஆடி பாருங்க, கபடி ஆடி பாருங்க, தாக்கி விளையாடுங்க, எந்த ஒரு விளையாட்டு விளையாண்டாலும் இங்க ஒரு அணி இருந்தா அந்த அணிக்கு ஒரு தலைவர் வேணும். இங்க தலைவரே இல்ல. அது படகு போயிட்டு இருக்கும்போது மாலுமே இல்லாத கப்பல் போல தத்தளிச்சிட்டு இருக்கு. என்ன நடக்கும் தெரியல. மோடியின் ஆட்சி வந்தே ஆக வேண்டும். தேசப்பட்டு இருக்கணும். இப்போ நம் நாடு சிறப்பாக இருக்கணும். எல்லாரும் நினைக்க வேண்டிய சூழல். வெள்ளைய 400 ஆண்டு காலமாக ஆண்ட வெள்ளையரை வந்து அடிச்சு துரத்தணும். இன்னைக்கு இதுக்கு திராவிட இயக்கங்களை அடிச்சு துரத்தி 2026 பிஜேபி ஆட்சி மாற வேண்டும். இப்போ பஸ்லலாம் எப்படி போறீங்க? இலவச பயணம். யாரு கொடுத்தது? உங்களுக்கே தெரியும். அதுவும் இல்லாம மாசம் 1000 ரூபாய் கரெக்டா வந்துருதா இல்லையா? இருந்தாலும் சில குறைகள் இருக்கு. எல்லாருக்கும் கொடுக்க முடியலதான். ஆனா அதுக்கு நாங்க காரணம் இல்லை. கொடுத்தது நாங்க தான். கொடுக்காம போறதுக்கு நாங்க காரணம் இல்லை. அவங்க மட்டும் காசை கொடுத்துருந்தாங்கன்னா நாங்க எல்லாருக்கும் கொடுத்துருப்போம். ஆமா. உங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் யார் கொடுத்தாங்க? நம்மளுக்கு முதலமைச்சர் அண்ணன் தளபதி கொடுத்திருக்கிறார். நீங்க டவுனுக்கு போனீங்கன்னா இலவச பஸ் பயணம். இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை அவங்க செஞ்சிருக்காங்க. அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஆனா தமிழ்நாட்டுக்கு உண்டான நிதி, போதிய நிதி யார் கொடுக்கறது இல்ல? மோடி அரசு, டெல்லியில இருக்கிற அரசாங்கம் கொடுக்கறது இல்ல. எல்லா கிராமங்களையும் நிறைய தேவைகள் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சக்திக்கு மீறி நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய தமிழக அரசு செஞ்சிட்டு இருக்காங்க. சில குறைகள் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த குறைகளுக்கு யார் காரணம்? மத்தியில் இருக்கிற மோடி. நமக்கு நிதி போதுமான நிதி கொடுத்திருந்தாங்கன்னா நமக்கு இந்த வேலைகள்லாம் எல்லாமே டக்குன்னு பண்ணிருக்கலாம். பணம் பற்றாக்குறை, அதனால கொஞ்சம் தொய்வாதான் இருக்கு. அதனால நம்ம சொல்றோம், இங்க மத்தியில டெல்லியில மோடி போய் நம்ம ராகுல் காந்தி வந்தாருன்னா நிறைய வேலைகள் நம்ம செய்யலாம். அவர்களே, இவர்களே, அந்த பக்கம் இருக்கும் அவர்களே, இந்த பக்கம் இருக்கும் இவர்களே, எல்லார் பேரும் வந்துருச்சுல்ல. யார் பேராவது விட்டு போயிருந்துச்சுன்னா அதுக்கு நான் காரணம் இல்லைங்க. எழுதி கொடுத்தவர் தான் காரணம். ஓட்டுக்கிட்டு போடாம இருந்துடாதீங்க. யாராவது பேர் விட்டு கொடுத்தா அது என் புரியலங்க. எழுதி கொடுத்தவரை கொடுத்தாங்க என்பதை நான் எவ்வளவு சொன்னேன். பேர் விட்டு சொல்லுங்க. உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப நீங்க வாக்குப்பதிவின் போது வாக்குச்சாவடிக்கு சென்று ஓட்டு பண்ண போறவங்க அப்ப 2 விஷயம் வச்சிருப்பாங்க. முதல் விஷயத்துல எந்த பிரச்சனையும் இல்லை, அதை அப்படியே பார்த்து மக்கள். அடுத்த 2வது விஷயத்துல உங்க பார்வை போகணும். 2வது விஷயத்துல உங்களுடைய பார்வை போகணும். மேல இருந்து 6வது இடத்துல என் பேர் இருக்கும், நேர படம் இருக்கு, என் புகைப்படம் இருக்கு, படம் இருக்கு, போட்டோ. அது பக்கத்துல சின்னவருக்கு என்ன சின்ன, அதுக்கு பக்கத்துல பட்டன் இருக்கு, ஓட்டு போற பட்டன் இருக்கு. அந்த பட்டனை பார்த்து அமைக்கிறீங்கன்னா ஒரு கிரௌண்ட் வரும். அப்படி நீங்க உங்க வாக்கு பதிவாயிருக்குன்னு அர்த்தம். இந்த மகளிர் உரிமை தொகை இருக்குல்ல, அதுதான் பெரிய பித்தலாட்டம். ஒரு 2 வீலர் இஎம்ஐல வாங்கியிருப்பீங்க பாருங்க, உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பித்தலாட்டம் பண்றாங்க அவங்க. நாங்க பண்றதுக்கு ஸ்டிக்கர் வேற ஒட்டுறாங்க. இதுதான் அவங்க. ஆமா, டப்பால போட்டு வச்சிருக்கிற காசு எடுத்து ஒரு வளையல் வாங்கியிருக்கும். ஆனா அவங்களுக்கு இல்ல. ஒரு ஸ்கூட்டர் இஎம்ஐல போட்டு வாங்கியிருப்பீங்க, அவங்களுக்கு இல்ல. இப்ப யாருக்கு தான் கொடுக்க போறோம்?
ஒரு பித்தலாட்டமான திட்டத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது ஸ்டாலின். கல்வி கடன் தள்ளுபடி சொன்னாங்க, இல்லை. விவசாய கடன் தள்ளுபடி இல்லை. மகளிர் சுய உதவி குழுக்களுடைய கடன் தள்ளுபடி இல்லை. இப்படி எந்த இதுவும் சொன்னது கூட அவங்க எதையும் கொடுக்கல. இன்றைக்கு நம்மளுடைய பிரதமர் அவர்கள் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நாம் பல திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் திமுக நம்மளுடைய திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுலதான் வேலையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நான் தான் ஸ்னேக் பாபு அப்படின்னு பரபரப்பா போயிட்டு இருந்த கூட்டத்துக்கு நடுவுல ஒருத்தர் திடீர்னு அலப்பறைய பண்ணிருக்கிறார் பாருங்க. இப்ப ஸ்னேக் பாபுவை தீவிரமா தேடிட்டு இருக்கிறாங்களாம். அவங்க பாருங்க, போன முறை அந்த வேட்டி கட்டினாங்க, அப்புறம் பாருங்க இந்த வேட்டி கட்டினாங்க, அப்புறம் அந்த வேட்டிக்கு போயிட்டாங்க. நான் பாருங்க 40 வருஷமா ஒரே வேட்டி தான். ஒரே வேட்டின்னா அப்படி இல்லை, இது வேற மாதிரி. ஆமா, நமக்கு எதிர் வேட்பாளர்கள் 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேரையும் நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. என்ன பார்த்துக்க மாட்டீங்க, அவர் தான் பார்த்திருப்பீங்க. அவங்கள 2 தடவை வந்து என்ன செஞ்சாங்கன்னு தெரியும். 3 தடவை ரெட்டலைக்கு வந்தாங்க, அடுத்த தடவை வேஷ்டியை மாத்திட்டாங்க, 3 தடவை இன்னொரு வேஷ்டியை மாத்துறாங்க. நாளைக்கு இன்னும் எந்த வேஷ்டியை மாத்து போவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஒவ்வொரு நேரத்துக்கு ஒரு வேஷ்டியும் ஒரு சட்டையும் போட்டு நான் அது பண்ண இது பண்ணு சொல்லிட்டு வர்றவங்க. அவங்க வேணுமா ஒரே வேஷ்டியை கட்டி 40 வருஷமா, ஒரே வேஷ்டியை கட்டி 40 வருஷமா புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தமிழர் அவங்க கீழே இருக்கிற எனக்கு எட்டரை ஆக போடணுமா? வழக்கம் போல கச்சேரி பாட்டு பயங்கரமா இருந்திருக்கும். சிரிச்சிருப்பீங்க, சிந்திச்சிருப்பீங்க. அதே மாதிரி மறக்காம 19ஆம் தேதி ஒரு 8 போய் ஓட்டு போட்டு வந்துருங்க. மீண்டும் இதே போன்று மற்றொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது தேர்தல் கச்சேரி. ஒரு ஆட்டுக்குட்டி சுத்திக்கிட்டு இருக்கு. 2 குக்கர் வச்சிருக்கீங்க, பால் குக்கர் வச்சிருக்கீங்க. அதை பார்த்தா அவர் ஞாபகம் வரணும். கூட்டணி போலன்னா நம்ம துரோகி, இவங்க கூட வந்தா நம்ம தியாகி. கொள்கை என்னாச்சு, கொள்கை என்னாச்சு? பைக்கில் ஓட வாங்கண்ணா. இடையில ஏற்பட்ட மர்மம் என்னையா ஐயா? இடையில ஏற்பட்ட மாற்றம் என்னையா? வராதவங்க கை தூக்காதீங்க. விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா.